சிங்கப்பெண் அதிரடி படை வந்தாச்சு, பெண்கள் பாதுகாப்பு உறுதி ஆகிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்கள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நாளில் பல போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுவதால் பெண்கள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கிடையில் பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படையின் செயல்பாடு குறித்தும் சமூக வலைதளங்களில் விவாதம் அதிகரித்துள்ளது. இந்த படைக்கு நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யும் அதிகாரம் இல்லை என்றும், குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்க முடிகிறது என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. மேலும் குற்றங்களை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப வசதி மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் போதுமான அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை வலுப்படுத்த கூடுதல் அதிகாரங்களும் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் தேவை என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பெண்கள் பாதுகாப்பை குறித்து செய்ய சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சிங்கப்பெண் அதிரடி படை வந்தாச்சு, பெண்கள் பாதுகாப்பு உறுதி ஆகிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்கள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நாளில் பல போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுவதால் பெண்கள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கிடையில் பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படையின் செயல்பாடு குறித்தும் சமூக வலைதளங்களில் விவாதம் அதிகரித்துள்ளது. இந்த படைக்கு நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யும் அதிகாரம் இல்லை என்றும், குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்க முடிகிறது என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. மேலும் குற்றங்களை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப வசதி மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் போதுமான அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை வலுப்படுத்த கூடுதல் அதிகாரங்களும் நவீன தொழில்நுட்ப வசதிகளும் தேவை என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பெண்கள் பாதுகாப்பை குறித்து செய்ய சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.